சில விஷயங்கள் நான் கேட்கும் போதெல்லாம் சில கிளைண்ட்ஸ் கிட்ட, நீங்க ஈவன் ஒரு ரூ. 500 போகக்கூடிய டாட்டூ போடுறவங்களும் இருக்காங்க சார். ரூ. 5000 ரூ. 30,000 இந்த ரேட்ல போடக்கூடிய டாட்டூவும் இருக்காங்க. எப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்க்னு சொல்றாங்க. நம்ம இளைஞர்கள் அந்த டாட்டூவை மட்டுமே பார்க்கறாங்களே தவிர அந்த அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்கு? ஏன்னா எல்லா டாக்டரும் கூட உண்டாக்குறாங்க. கண்டிப்பா எல்லா டாக்டருமே சொல்லிட்டாங்க, ஒரு ஆர்டிஃபிஷியல் இங்க் உள்ள போச்சுனாவே கேன்சர் வரும். வணக்கம் நேயர்களே, உளவியல் அறிவோம் தொடர்ந்து நம்ம பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஜென்சி இளைஞர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஜென்சி தான் பெரிய ஒரு உலகத்தையே மாற்ற வந்த மாதிரி நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜென்சின்றது ஒரு கான்செப்டுன்றது புரியாமல் நாங்களாம் ஜென்சி, ஐயோ தமிழன்ற மாதிரி பலரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பக்கம் ஜென்சி மனநிலை, அதில் ஒன்று இந்த டாட்டூ அப்படின்றது ஒரு காலத்தில் நம்ம சங்க இலக்கியங்களோட இணைந்த ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டும் பச்சை குத்தவே கூடாது, டாட்டூ போடவே கூடாது அப்படின்னு இஸ்லாம் மதத்தில் கண்டிப்பாக இருக்குது. மீறி பண்ணிங்கன்னா நீங்கள் இஸ்லாம் மதத்தை விட்டு வெளியே போன மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரி சில விஷயங்களும் இந்த டாட்டூவோட சம்மந்தப்பட்டது. ஆனால் டாட்டூன்றது ஏதோ நம்ம தமிழ் கலாச்சாரத்தை சேர்ந்தது மட்டும் இல்லை, இன்றைக்கி உலகளாவிய கலாச்சாரமாக மாறி இருக்குது. அதில் தங்களுடைய ஆளுமையை காட்டுவதற்கு ஸ்போர்ட்ஸ்மேன்லேருந்து எல்லாருமே போடுறத பார்க்குறோம். அதை பார்த்து இன்றைக்கி ஜென்சி இளைஞர்கள் காப்பி அடிக்கிறத பல விஷயங்களை பார்க்குறோம். அப்போ டாட்டூ பச்சை குத்துதல், அதை டாட்டூன்னு ஸ்டைலாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம தொடர்ந்து டாட்டூன்னே பேசுவோம். ஏன்னா இன்றைக்கி தமிழில் டாட்டூன்னு சொன்னால் தான் புரியும், பச்சை குத்துதல்னால் புரியாது. அதனால் டாட்டூ கலாச்சாரம் ஜென்சி மனநிலையை எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறது, அதான் இன்றைக்கி டாப்பிக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஜென்சியில் கொஞ்சம் நேற்று போன இதில் பேசுனது கொஞ்சம் விடுபட்டுருக்குது. ஜென்சி அந்த இளைஞர்களுக்கு பெற்றோர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? வணக்கம் சார். உண்மையிலே இது ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. இப்போ நம்ம லாஸ்ட் செக்மெண்ட்டில் பேசுன மாதிரியும் சரி, அதனுடைய கண்டினியூவேஷனாக இப்போ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜென்சி பாப்புலேஷனை ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது என்னுடைய அப்சர்வேஷனில் அவுட் ஆஃப் கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நிறைய பேர் சில விஷயத்த உதாரணத்துக்கு படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நைட்டு சீக்கிரம் வந்துடுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அல்லது நைட்டு ஃபுல்லாக டிவி பார்க்காதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அல்லது மொபைல் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டை பற்றி பேசுறது கூட ரொம்ப சங்கோஜப்படுறவங்களாக இருக்கிறாங்க. எங்கே நான் இதை பற்றி பேசினா வீட்டில் ரொம்ப பெரிய சண்டையாகிட போகுது, இவன் கேட்க கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, அதனால் ஏதோ பொட்டும் போடாமல் பட்டும் படாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோன்ற ஒரு வருத்த நிலையிலும் இருக்கிறாங்க பெற்றோர்கள். ஆனால் அட் தி சேம் டைம் நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்சி ஆர் இளைஞருடைய மனநிலைமை எப்போ வேணாலும் ஒரு ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர்னு நாங்கள் சொல்லுவோம். நாளைக்கு ஏதாவது ஒன்று ஒரு சட்ட ரீதியாகவோ அல்லது ஒரு விபத்து ரீதியாகவோ அல்லது மனநலம் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப சங்கோஜம். ஸோ அதனால் நம்ம 0லையும் போயிடக்கூடாது, 100லையும் போயிடக்கூடாது. விச் மீன்ஸ் அவங்கள கவனிக்காமல் விட்டுறக்கூடாது, அவங்களே பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கிட்டே இருக்கவும் கூடாது. அதை டாக் வாட்சிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஸோ அப்பப்போ அவங்கள மானிட்டர் பண்ணிவிட்டு அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பேச வரும்போது காது கொடுத்து கேட்டு இதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு அந்த சொல்யூஷன் பேஸ்டாக பேசக்கூடிய விஷயங்களையும் 2 பேர் மேலேயும் நம்ம ஷோல்டராக நம்ம போட்டோம், அந்த பிரச்சனைகளை போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தன்னுடைய அடோலசன்ஸை மதித்த மாதிரியும் ஆச்சு, அவங்களுடைய உணர்வுகளையும் ஷேர் பண்ண மாதிரியும் ஆச்சு, இவரும் சில ஆலோசனைகளை சொன்ன மாதிரியும் ஆச்சு, சில அட்வைஸை சொன்ன மாதிரியும் ஆச்சு. ஸோ தட் அவங்க அதை எழுத்துவதற்கு அதை பயன்படுத்துவதற்கோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இப்போ உதாரணத்துக்கு இதை பற்றி பேசும்போது ரொம்ப அழகாக அந்த பையன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன்றாரு. இவர் ஒரு பெரிய சிஏ படிச்சவரா இருக்கட்டும், பரவால்ல. இவர்கிட்ட பெரிய ஒரு கிளையண்ட் பேஸ் இருக்கட்டும், பரவால்ல. ஆனா எனக்கான ஒரு மரியாதை குடுக்கணும்ல. அவரு எப்படி சொல்றாரோ அப்படியே நான் செய்யணுன்றது வந்து என்ன இது சாத்தியம்? அப்படின்ற மாரி இவரு அவர் காலத்துல ஃபோன் இல்ல. நான் ஃபோன ரெஸ்பான்சிபிளா தான் யூஸ் பண்றேன். ஆனா ஃபோன தொட்டாவே அசிங்கமா என்ன திட்டுறாருன்ற ஒரு மனநிலையும் தள்ளப்படுறாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப அசர்ட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம். மனசையும் புண்படுத்தாம, உங்களையும் நீங்களையும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம, உங்க உணர்வுகள அழகா பரிமாறிக்கொள்வது அது அசர்ட்டிவ்னஸ்ன்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா அக்ரெசிவா பேசினாலும் பிரயோஜனம் இல்ல. சப்மிசிவா அந்த பையனோ, பொண்ணோ என்ன பேசினாலும் நம்ம கேட்டுட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. ஸோ ரெஸ்பான்சிபிளா பேசி அத ரிசால்வ் பண்ணனா நல்லாருக்கும். இப்போ ஜென்சி மனநிலையில் இருக்கிறவங்க ஒரே செயலை எல்லோரும் ஒருத்தர் பண்ணால் எல்லோரும் பண்ணணுன்ற மாதிரி, அதாவது தங்களை எப்போவுமே டல்லாக காமிச்சிக்கணும், தலை வாராமல் இருக்கணும், தாடி வளர்த்துக்கிட்டு, தாடி வருதோ இல்லையோ, தாடி நமக்கு நல்லா இருக்குதோ இல்லையோ, எல்லாரும் வைக்கிறோமோ நம்மளும் வைக்கணும், பிரியாணி சாப்பிட்ணும், நைட் ஃபுட்டு போய் நைட்டு இரவு சுற்றிட்டு 2 மணி 2:30 மணி சாப்பிட்ணும். இந்த மாதிரியில் இருக்கிற எல்லாரையுமே நான் பார்க்குறது, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறது, பெரும்பாலும் இளைஞர்கள் இதற்கு ஆட்பட்டு இருக்காங்க. சரி, இவர்களுக்கு வருகிற அந்த பேர் அவங்களாவது இந்த விஷயத்தில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கும் அவங்களுக்குன்னு பார்த்தா, அவர்களும் கிட்டத்தட்ட 2 பேரும் இணைஞ்சே தான் இந்த இதில் ஈடுபடுறாங்க. அது பிரியாணி சாப்பிட்றதா இருக்கட்டும், ஊர் சுற்றுவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி. சேமிப்பு என்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்ற கட்டத்தை தாண்டி அனுபவிக்கணும் வாழ்க்கையை அப்படின்ற மனநிலை 2 பேர்கிட்டையுமே இருக்குது. அந்த காலத்தில் கொஞ்சம் பயப்படுவாங்க, கொஞ்சமாவது சேமித்து வைக்கணும், எதுக்காவது ஒரு இதுக்கு ஆகணும், செலவுக்கு ஆகணும் அப்படின்னு. ஆனால் இஎம்ஐ கலாச்சாரம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் நம்மளுக்கு. அதாவது அந்த காலகன்றது வந்து ஒரு வேலைன்றது 60 வயசு வரைக்கும் கூட நமக்கு ஜாப் செக்யூரிட்டி இருந்தது. உண்மை. இன்றைக்கி 40 வயசுலேயே உங்களை வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. உண்மை. ஆனாலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் குறைவாக இருக்கு. நான் ரொம்ப பேர் பார்த்துருக்கேன், எதிர்காலத்தை சேமிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் அடுத்தவர்கள் முன்னால் தங்களை லக்ஸரியாக காட்டிக்கணும், கார் வாங்கணும், பைக்குனா 3 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா பைக் வாங்கணும், ஒரு இடத்த கடக்கிறதுக்கு தான் ஒரு வாங்கணும், இப்படி வாங்கணும். இந்த மாதிரி மனநிலை வந்து ஒன்று அடுத்தவர்கள் நம்மை பெருசாக பார்க்கணுன்ற மனநிலை, 2 குழு மனநிலைன்ற மாதிரி மாப் மென்டாலிட்டி, 3 எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் இல்லாது. இது ஏன் இந்த மாதிரி? இது ரொம்ப அழகான கேள்வி சார். இது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள இளைஞர்கள் பெரும்பாலும் இதுவும் என்னுடைய அப்சர்வேஷன் தான், இம்பல்சிவிட்டின்னு நாங்கள் அதை சொல்லுவோம். டக்கு 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 டக்குன்னு நடக்கணுன்றது அவங்களுடைய வேலை. இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக டக்கு டக்குன்னு காலையில் நடக்க மாட்டேங்கிறாங்களே. ஆமாம், தூங்குறாங்க. பட் அவங்களுடைய அந்த அந்த எனர்ஜி லெவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சில இடத்தெல்லாம் வேலைக்கே போனாலும் சரி, டக்கு டக்குன்னு பேசக்கூடியவங்க அல்லது 2 நாளில் ட்ரைனிங் தரக்கூடியவங்க இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறாங்களா, எவ்வளோ நாளைக்கு எனக்கு கிடைச்சி ஹைக்கு கிடைக்கும், இதனுடைய அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பல்சிவாக அவங்களுடைய கேள்விகள் எல்லாம் இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் ட்ரைனிங். ரொம்ப அழகாக என்னுடைய சீஃப் டாக்டர் சொல்லுவார், லைஃப் இஸ் நாட் அ இன்ஸ்டன்ட் காஃபி இளையராஜா, இட் வில் டேக் இஸ் ஓன் டைம் ஃபார் அ ப்ராக்ரஸ்ன்னு சொன்னது தான் இப்போ நீங்கள் சொல்லும்போது ஞாபகம் வருது. அதே மாதிரி மோரலஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியர் இன்ஃப்ளூயன்ஸ்னு நாங்கள் சொல்லுவோம். சக நண்பர்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து, ஆனால் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஃபினான்ஷியல் லாஸில் வரப்போறாருன்றதெல்லாம் தெரியாது, ஆனால் அவரெல்லாம் நல்லா தான் இருக்கிறாரு, நாம ஏன் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த இஎம்ஐ ஆப்ஷனாக இருக்கட்டும், ஒரு இமீடியட் ட்ரிப்பாக இருக்கட்டும், ஆர் லைஃப் இஸ் ரொம்ப ஷார்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்சி ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அதனால் இருக்கிற வரையும் வாழ்க்கை வாழுவோம். இது இல்லாமல் இந்த ட்ரிப்பை பற்றியெல்லாம் ஸோ மச் ஆஃப் வீடியோஸ் ஆன் ரீல்ஸ் எல்லாம் போகிறதுனால சாட்டர்டே சண்டே ஆனாலும் சரி எங்கேயாவது போகிற மாதிரியோ, இல்லை நம்ம ஆல்ரெடி பழைய செக்மெண்ட்டில் பேசுகிற மாதிரி இந்த பப்பு பார்ட்டிஸ்ன்னு சொல்லி அவங்களுடைய நேரங்களை விரயம் பண்ணி தூங்காமல் சாப்பிடாமல் மற்றவங்களோட நல்ல ஒழுக்கமாகவோ இல்லை லைக் ப்ரெடாமினண்ட்டாக ஒரு நல்ல ஒரு பொருளாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே போக போக தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடுமாறும் மனநிலையிலும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மனசில் என்ன இருக்கோ அப்படியே பேசிடுவாங்க. அது கோவமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு விஷயம் பிடிக்குது பிடிக்கல எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. நான் இதை ஃபீல் பண்ணுறேன், நான் இதை சொல்கிறேன். இது சில விஷயங்களுக்கு நல்லா இருக்குமே தவிர, சில பெரியவங்க தே ஹாவ் தே ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை பற்றி சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வராது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ அழகான ஒரு ஜென்சி இளைஞர் வந்து கேட்டது வந்து எது நார்மல் எது அப்நார்மல்னு கேட்குறாரு. எதெல்லாம் ஒரு காலத்தில் நார்மலாக இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ அப்நார்மல், எதெல்லாம் அப்நார்மலாக இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ நார்மல் தானே. ஸோ நார்மல் அப்நார்மல் நாம தானே டிசைட் பண்ணிக்கிறோம்.
ஓ! ஆனா இவர்கள் இந்த திருமணம், சடங்குகள் மற்ற விஷயங்கள் வரும்போது மட்டும் ஆ. ஏன் புதுமையை யோசிக்க மாட்டேங்கிறாங்க? கரெக்ட். என்னுடையட்ட அடிக்கடி இந்த கேள்வி வருது எனக்கு. இந்த மாதிரி சென்சிட்டிவான கேள்விகள்லாம் அவங்க தேட மாட்டாங்க. தேட மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சுயநலம் தானே அது. ஆமா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம டாட்டூ பத்தி பேச போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா போட்டுட்டு இருப்பாரு கலர் டாட்டூ. இதுல என்ன இருக்கு? இது ஒரு எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம். இத வச்சு ஏன் என்ன ஜட்ஜ் பண்றீங்கன்ற மாரி அந்த ஒரு டெர்ம் வந்துருச்சு இப்போ. என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க. என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க. சில விஷயங்கள் சரி, தவறுன்னு சொல்லுவதற்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ஸி 2000க்கு மேல பொறந்தவங்ககிட்ட வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இதுல என்ன இருக்கு? நான் நைட் உங்களுக்கே அந்த சிக்கல் வந்திருக்கா? இருக்கு. ம். நைட் 12 மணிக்கு வர்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ம். சொசைட்டி எல்லாம் சேஃபா தானே இருக்கு. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணிட்டு வரேன். ஆனா இதே இது அப்பா, அம்மா கேட்டேன்னா, நான்லாம் 9, 10 மணிக்குள்ள வந்துருவேன். இரவு சாப்பாடே 8 மணிக்குள்ள சாப்பிட்டுருவேன். இவன் நைட் வந்து எங்கேயாவது ரோட் சைடுல பிரியாணி சாப்பிட்டு வரான். இவன் உடம்ப பாருங்க, இவன் வயச பாருங்க, எவ்வளோ பெரிய வெயிட் போட்டிருக்கான். ஆனா அந்த வெயிட்ட பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாடி ஷேமிங்ல வந்துரும். ம். ஸோ இப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிஸ்ட்டுமே ரொம்ப சென்சிட்டிவா பார்த்து அப்ப பார்த்து இன்றைய பேசக்கூடிய இளைஞர்கள் வந்து எதையும் அவர்களுக்கு பிடிக்காத விஷயத்த தொட்டா அதுக்கு ஒரு காரணம் வச்சுட்டு இருக்காங்க. உடம்ப ஆமா. சொன்னா பாடி ஷேமிங்கு. ஆமா, ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கேட்டா ஜட்ஜ் பண்ணாதீங்கன்றது. ஆமா. இதுல ஒரு ரொம்ப ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும், இதெல்லாம் இருக்கா? தேவை கிடையாது. நான் பாட்டுக்கு என் லைஃப்ப லீட் பண்றேன். நான் எப்போ வேணாலும் கல்யாணம் பண்றேன். தப்பு கிடையாது. பட் அது அவங்களுடைய தனிமனித ஒரு சுதந்திரம்னு வச்சுக்கோ. பட் உங்கள சுத்தி ஒரு அப்பா, அம்மா இருக்காங்களே. அததான் நாங்க வந்து மனிதர்கள் மட்டும்தான் வந்து சிரிக்கக்கூடிய ஒரு பண்பையும், பேசக்கூடிய ஒரு பண்பையும் குடுத்துருக்காங்க. வேர் ஆல் சோசியல் அனிமல்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்திற்கு ஏற்றபோர் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போறது தான் மனிதனுடைய இயல்பு. அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் அதாவது செல்ஃப் சென்டர்டு சுயநலமாக என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் லைஃப்ப லீட் பண்றேன். யாரும் வராதீங்கன்ற மாரி ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. நம்முடைய சமுதாயத்துல மட்டும்தான், இந்திய சமுதாயத்துல ஓகே. திருமணம் என்பது ஒரு குறிப்பிட்ட வயது. எல்லாற்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கும். ம். இந்த வயதுல திருமணம் பண்ணா, அந்த குழந்தை தலையெடுத்து நிற்கும்போது, ஓகே. இவரும் அந்த குழந்தைக்கு பேக் போனா இருக்கக்கூடிய வயதுல இருப்பார். ஒரு 50 வயசுல இருக்கும்போது, அந்த குழந்தைக்கு ஒரு 25 இல்ல ஒரு 30 வயதுல குழந்தை இருந்ததுன்னா, அவருக்கு ஒரு 55 வயசு இருந்ததுன்னா, ஓரளவுக்கு ஓகே. பிரச்சனை இல்லாம இருக்கணும். இவர் 35 வயதுல குழந்தைய பெத்துக்குவேன், 40 வயதுல பெத்துக்குவேன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு 25 வயசு ஆகும்பொழுது, அந்த 25 வயதிலே இவரை தாங்கக்கூடிய நிலைமை அந்த குழந்தைக்கு வந்துரும். உண்ம. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணக்கிட்டு தான் சில விஷயங்கள்லாம் கரெக்ட். இயற்கையாகவும் நடக்குது. பாலிய விவாகங்கள்லாம் கடந்து வந்துட்டோம். ஆமா. நாகரிக சமுதாயத்துல வந்துட்டோம். அப்ப அதெல்லாம் கடந்து வந்த பொழுது, இப்ப இங்க வந்து இந்த மாரி பிரச்சனையில இப்ப லேட்டஸ்ட்டா வர்ற ஒரு பிரச்சனை, அவங்க சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாதது. ஆனாலும் அது சமூகத்தை பாதிக்கிறதுனால சொல்றேன். ஓகே. முதியவர்கள் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. அது முதியவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னா, அதோடைய அர்த்தம் வந்து அவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்கன்னு இல்ல. ம். குழந்தை பிறப்பு சிங்கிள் பேரண்ட்டு, இது ஒரு வீட்ல ஒரு குழந்தை, இல்லாட்டி கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது. இதனால குழந்தை பிறப்புடைய குறைஞ்சதுனால அந்த ரேஷியோ வைஸ் பார்க்கும்பொழுது முதியோர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்குது. கரெக்ட். அப்படின்ற ஒரு இதுவும் வருது. இது எவ்வளோ பெரிய டேஞ்சரு. ஆமா. ம். ஏன்னா, எதுக்கு கல்யாணம் பண்ணா குழந்தை தான் பெத்துக்கணுமா? ம். 2 வருஷம் கழிச்சு பெத்துக்கலாம். அப்புறம் எனக்கு சில நேரத்துல கேட்கணும்னு தோணும். 2 வருஷம் கழிச்சு பெத்துக்கிறதுக்கு நம்ம 2 வருஷம் கழிச்சே கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. ம். அது ஏன் இப்பவே ஒரு கல்யாணம்? புரிஞ்சுக்கணும். ஃப்ரீயா புரிஞ்சுக்கணும்ன்றது இருக்கணும். புரிஞ்சுக்கணும்ன்றது இட்ஸ் அ ப்ராசஸ். 60 வயசானாலும் புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். புரியாமலே கூட 60 வயசு கிடப்போம். ஆமா. இந்த 2 வருடத்துக்குள்ள இந்த மாரி ஒரு பிரின்சிபல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவங்க ரொம்ப மிகைமையாக இருக்கிறது. அத ஹேண்டில் பண்றது எங்களுக்குமே இப்போ ரொம்ப ஜென்சி கஷ்டமா இருக்கு. மண்ணிலேருந்து நான் சொல்றேன். நீங்க ஒரு பழமைவாதி மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. ம், ம். கண்டிப்பா. ம். அவங்க அப்படிதான் ரொம்ப கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. ம். பட் இது நடைமுறைக்கு சாத்தியம் வராது. நீங்க நம்ம வந்து 2 வருடம், 3 வருடம் அல்லது குழந்தை இப்போதைக்கு எனக்கு வேணாம்னு நீங்க டிசைட் பண்ணும்பொழுது, சன்னதி அதோட நின்றும் அவ்வளோதான். ம். பர்ப்பஸ் ஆஃப் கல்யாணம் என்ன? நெறைய யங் ஜெனரேஷன் என்ன சொல்றாங்க? எந்த திருமணமே சந்தோஷத்துல இல்லன்றாங்க. திருமணம் அப்படி டிசைட் பண்ணல. ம். திருமணம் என்பது ஆரோக்கியமாக நம் இருவரும் ஒரு குழந்தை பெற்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சடங்கு. இல்லைன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாமே. டேட்டிங்லேயே இருந்திருக்கலாமே. பட் இது எல்லாரும் புரிய மாட்டேன்து. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, யாருமே சந்தோஷமா இல்ல. அது வராது. நம்ம அப்பா அம்மாவோடயே சந்தோஷமா இருக்க மாட்டோம். நம்மளோடயே நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம். நண்பரோடயே நம்ம சந்தோஷமா சந்தோஷம் இருக்க மாட்டோம். வெளியிலயா இருக்கு? இல்ல நம்ம மனதுக்குள்ள தான் இருக்குன்றது உங்களுக்கு தெரியல. ம். ஒட்டுமொத்த எக்ஸ்பெக்டேஷனும் கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்ல லவ் பண்றப்போ எனக்கு கொடுத்த அட்டென்ஷன் இப்போ வராதுன்னுவாங்க.
ஏன்னா அப்போ 2 பேருமே 2 வீட்டில் நான் இருந்திருப்பீங்க. ஒரு உளவியல் இது கதை படித்தேன். ம். அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இவர் என்ன இது பண்ணிட்டாரு, அவர் என்கிட்ட சரியாக நடந்துக்கல, அவர் எனக்கு இதுன்னு. இது வந்து அவரு அப்படி கிடையாதுங்க. அவங்க வந்து அவங்கவங்க நிலைமையில தான் நடக்கிறாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு அவர்கள் மேலே நீங்கள் இதை வச்சுட்டீங்க. ம். அது அந்த எதிர்பார்ப்பு பிரகாரம் நடக்கலைன்னொன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆற்றாமை. நான் இவரு என்கிட்ட இவர் ஆமா. என்கிட்ட நடக்கல. ஆமா. அப்போ பிரச்சனை அங்கே இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குது. கரெக்ட். அந்த அட்ஜஸ்ட்மெண்டல் இஷ்யூஸ் எல்லாம் ட்ராப்பில் எனக்கு கேட்டிங்கன்னா மைனஸில் போகுது. ம். நான் பாட்டுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி இருப்பேன். இந்த அத்தை மாமா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் என்னால் பண்ண முடியாது. நான் பாட்டுக்கு எப்போ வேணாலும் தூங்குவேன், எப்போ வேணாலும் முழிப்பேன். என் பணத்தெல்லாம் நீங்கள் கேட்கும் இப்படி எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் அந்த லவ் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய எனக்கு ஒரு சின்ன நீடு கூட வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாரு. ஷாப்பிங்னு சொல்லி ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன்றாரு. என்னை அங்கீகரிக்க மாட்டேன்றாரு. இப்படி எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோ ஆணோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்டல் இஷ்யூஸில் இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதியோர்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா எல்லாரும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கே பயப்படுறாங்க சார் இப்போ உள்ள ஜென்ரேஷனில். நான் பார்த்தேன் எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ட்ராமா பெயினெல்லாம் எடுத்துகிட்டு நான் பண்ணணுமான்னு சொல்லக்கூடிய பயத்தில் இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் செக்ஷுவல் அபியூஸ் நான் பார்த்த கேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இது என்னுடைய அப்சர்வேஷன். அது ஒரு பக்கம் இருக்கிறதுனால அந்த பயத்துலேயும் அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்குள்ளே போகாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நிறைய அந்த சைல்ட்ஹுட் பெத்தாலஜின்னு நாங்கள் சொல்லுவோம். வளர்ந்த விதத்துலேயும் வளர்க்கப்பட்ட விதத்துலேயும் பிரச்சனை இருக்கிறப்போ அந்த திருமணத்தின் மேலே நம்பிக்கை வராது. கல்யாணம் வேணான்னுவாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல. கல்யாணம் முந்தானாத்து தான் நடந்திருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரீசனை ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியல. அவங்க அவ்வளோ கோவமாக இருக்கிறாங்க. மேபி லைக் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தான் எனக்கு என்னன்னு தெரியும். பட் அந்த என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ எதிர்பார்ப்புகளோடு போகிறாங்க. இல்லை கல்யாணமே வேண்டான்னு சொல்கிற மாதிரியும் இருக்கிறாங்க. நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. டாட்டூஸ் இந்த ஜென்சி மனநிலையில் இது ஒன்றுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா பச்சை குத்துதல் அப்படின்றது பெரும்பாலும் ரொம்ப பேர்கிட்ட இருக்காது. ரொம்ப அடித்தட்டு மக்கள்கிட்ட தான் நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து பெரும்பாலும் குத்த மாட்டாங்க. அப்படி குத்துனாலும் சின்னதாக ஒரு அம்மா பேர் இல்லை கடவுள் பேர் இல்லை ஏதோ ஒரு அவங்க பேர் ஏதோ ஒன்று எங்கேயாவது நெஞ்சிலே எங்கேயாவது சின்னதாக குத்தி வச்சுருக்காங்க. ஆனால் இது நாளாக இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா விளையாட்டு வீரர்கள்லேருந்து எல்லாருமே பாக்ஸருங்க, இந்த யூஎஃப்சி இந்த மாதிரிலாம் இங்கே ஆரம்பித்து கை ஃபுல்லாகவே. சில இடங்களில் டாட்டூஸ் ஏன் போடுறாங்கன்னா இந்த கையில் சில பேருக்கு இந்த கருப்புலாம் வரும். கரெக்ட். அதை மறைக்கிறதுக்கு டாட்டூஸ் போடுவாங்க. கரெக்ட். அது மாதிரி காலம் போய் இன்றைக்கி அது ஒரு பெரிய தொழிலாக இருக்குது. நம்மளே கூட டாட்டூஸ் போடுற கடை ஆரம்பிச்சிடலாமா, நல்ல வருமானம் அப்படின்ற அளவுக்கு. இது ஒரு அமெரிக்க கலாச்சாரமாக அதிகமாக இருக்கிறது இப்போ இங்கே வந்துடுச்சு. மெக்சிகோ போன்ற நாடுகளில் டாக்ஸ் இது இந்த டாட்டூ வந்து குரூப்புடைய அடையாளமாக. ஆமாம். அப்படின்றது அது போட்டிருந்தா அவன் வந்து ஒரு பெரிய ஆள், அவன் அந்த குரூப்பை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக அந்த இது வட இந்தியாவில் அதிகமாக அந்த கலாச்சாரம் அப்படியே பரவி இன்றைக்கி தமிழகத்தில் தமிழ் பெண்கள்கிட்ட அதிகமாக குறிப்பாக நான் ரீல்ஸில் பார்க்குற பல பேர் வந்து பெரிய பெரிய டாட்டூஸ்லாம் போட்டுக்கிட்டு அந்த பெண்கள் ஆண்கள் எல்லாருமே போட்டுட்ருக்கிறதுலாம் பார்க்குறோம். தமிழ் கலாச்சாரத்தில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பரவலைன்னு நினைக்கிறேன். ரொம்ப பரவலை, ஆனால் அது அப்படியே ஊன்றி கொண்டு வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? வழக்கமாக மாப் மென்டாலிட்டியாக பார்க்குறீங்களா இல்லை எப்படி? இதை பற்றி நான் ஒரு சின்னதாக ஒரு என்னோடய சொந்த அனுபவத்திலேயே சொல்லிடுறேன் சார். 2013 இருக்கும். அப்போ வந்து நிறைய பேர் அப்போவே இந்த டாட்டூ போடுற இதெல்லாம் விஷயம் நிறைய வந்துச்சுன்னு வச்சுங்களேன். எனக்கு ரொம்ப ஆசை, இது எப்படா இருக்கும், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்ன தான் இருக்கும் அப்படின்னு. அப்போது ஒரு தனி மனிதனாக நான் எதில் தூண்டப்பட்டேன் அப்படின்னா கியூரியாசிட்டி, ஆசை. எங்கே எல்லாருமே போட்டிருக்காங்க, பியர் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு இடத்துல போட்டிருக்காங்க, சில டாக்டர்ஸ் ஏதோ ஒரு இடத்துல போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறேன், கியூரியாசிட்டியும் வந்துருச்சு, பியர் இன்ஃப்ளூயன்ஸ்லேயும் எனக்கு வந்துருச்சு. சரி அப்போ என்ன குத்தலாம் அப்படின்னா இந்த ஃபேமிலி பேர்லாம் எனக்கு குத்தணும்னு மருத்துவ சிம்பிள். ஸோ என்னுடைய சைக்காலஜி சிம்பிளை வந்து நான் இங்கே குத்துனேன்.